ஆகிரத்துல என்ன நிலைக்கு அவரை கொண்டு போகணும்னு சொன்னா, ஜிபு 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 ஜிபுண்டு பளிச்சு பளிச்சு பளிச்சென்று மின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒளி வெள்ளத்தை அவனுக்குள் பாய்ச்சி அந்த கல்புடைய பழக்கமுள்ளவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். இருள்களில் இருந்த பாதையில், இருள் நிறைந்த பாதையில் இருந்து அவனுக்கு ஒளிவிடக்கூடிய அளவுக்கு நரகத்தின் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து, நரகத்துடைய அத்தனை இதுகளையும் தாண்டி சொர்க்கத்துடைய தடைகளை தகர்த்தெறிந்து சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கும்னாங்க காப்பு. அன்னைக்கு நம்ம காப்பு எத்தனை பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் செய்வோம். உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக எல்லாமே கரெக்டா கட்டன் ரைட்டா பண்ணுவார். அவருடைய வேலைகள்ல ரொம்பவுமே பர்ஃபெக்டா இருப்பார். ஆனா இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குதா நமக்கு? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளில் உள்ள சில முகங்கள் ஒளி பொருந்தியவையாக காட்சியளிக்கும் என்ற அந்த ஒரு வசனத்தை தொழுகையில் நாம் ஓதினோம். அன்பிற்குரியவர்களே, முகம், பிரகாசம், அழகு என்பது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று. பெண்கள் ஆண்கள் என்று இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அவா, ஒரு எதிர்பார்ப்பு, தன்னுடைய முகம் நன்றாக இருக்க வேண்டும், ஒளிவாக இருக்க வேண்டும். அது குறிப்பாக வாலிப வயதில். மறுமை நாளில் எல்லாருமே வாலிபர்கள் என்று சொல்லப்படுகிறது. வயதான தோற்றம், வயதான நிலை அப்படின்றது மறுமையில் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கவாதிகளுக்கு 33 வயதில் 33 வயது தான் அவர்களுக்கு வயது. அதே நிலையில் தான் எல்லாருமே இருப்பாங்க என்று சொல்லப்படுது. 33ன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னும் போது, 33ல தான் மிதமிஞ்சிய ஒரு சக்தி இருக்கும். வாலிப பசங்க அப்படின்னும் போது சில நேரத்தில் அப்படி இப்படின்னு இருந்தா கூட இந்த 30 தாண்டி கொஞ்சம் ஒரு 33ல தான் எந்த காரியத்தையும் துணிச்சலா செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும். அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இயக்கங்கள் அதிகமாக, ஆற்றல் அதிகமாக, அழகு மேம்பட. சில பேர் சின்ன பிள்ளைகள நல்லாவே இருக்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல நல்லாவே இருக்க மாட்டான், வாலிபத்திலையும் நல்லா இருக்க மாட்டான். ஆனா ஒரு 30 தாண்டும் போது அவனுக்கு ஒரு 25 தாண்டும் போதே அவனுக்கு ஒரு அழகு ஏற்படும். அந்த அழகு ரொம்ப அலாதியானதாக இருக்கும். அதாவது நடுத்தர பருவமும் இல்லாம, இளமை பருவமும் இல்லாம, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பார்டர்ல நிற்கும். இந்த 33 அப்படின்றது சொர்க்கவாதிகளின் வயது. அது அவர்களுக்கு தாக்கத்தான வயதாக இருப்பதால் அதை அல்லாஹ் கடத்த மாட்டான்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அன்பிற்குரியவர்களே, ஒரு 50 வயது மதிக்கத்தக்கவரே என்ன செய்யறாருன்றா, தான் அழகா இருக்கணுன்றதுக்காக தான் டை அடிக்கிறார். 50-55 வயசுல உள்ளவரை என்ன செய்யறாரு, டை அடிச்சு எப்படியாவது நம்ம ஒரு அளவுக்கு தெரியுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாராலும் அழகு அப்படின்றது விரும்பப்படக்கூடிய ஒன்று. இந்த அழகு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கொடுக்கப்பட்டுட்டா இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு பெரிய நேமத்து தான். ஆனால் இந்த நிலை மறுமையில் தொடர வேண்டும் என்று ஒருவர் விரும்பினாரே ஆனால், ஏன் உலகத்தில் அழகே தரப்படல, எல்லாராலும் ஏளன பொருளாக பார்க்கப்படுகிறார். கருப்பாக இருக்கிறார், பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய பொலிவான தோற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட, உலகத்திலும் கூட அவனுக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய, மறுமையில் அதைவிட அதிகமாக ஒளியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டாங்க. இந்த ஆயத்திற்கு தஃசீராக நம்ம பார்த்தோம்னா, மறுமை நாளில் ஒளி பொருந்தியவர்கள் உலகத்திலும் கூட அவர்கள் ஒளி பொருந்தியவர்களாகத்தான் இருப்பார்கள். 3 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது விஷயம், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்பவனுக்கு அந்த முகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேஜஸை ஏற்படுத்திடுவான். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. 40 நாட்கள் தொடர்படியாக, ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. 40 நாட்கள் தொடர்படியாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் அல்லவா? அதுல ரொம்பவும் உயர்வானது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். பாவங்களை உதிர்த்துரும், வாழ்க்கையின் வெற்றியை தந்துரும். அது மட்டுமல்லாமல் மறுமை நாள்ல ஒரு ஒளியை அவனுக்குள் ஏற்படுத்தும். அல்லாஹ் அக்பர். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். எல்லாம் சொல்லுங்களேன். வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். அவ்வளவுதான். தராசு தட்ட கணக்க செய்யும்டாங்க. எத்தனை பவர் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இந்த தஸ்பீஹ் முகத்தை ஒளியாக்கும். தராசு தட்டு இருக்குது பார், மறுமை நாள்ல நியாய தராசு. அந்த நியாய தராசு நன்மைகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அந்த நன்மையின் தட்டை கணக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மேலும் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்,
கடல் போன்ற பாவத்தை, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், கடல் போன்ற அடர்த்தியான பாவம். கடல் போன்ற பாவம்லாம் யாரும் செய்யற மாதிரிலாம் தெரியல, அதை விட கம்மியா தான் பண்ணிருப்போம். கடல் அளவுக்கு யாராவது பாவத்தோட வருவோமா? இவ்வளோ ஒருத்தன் வாழ்க்கையே 80 வயசுல முடிஞ்சு போகுது. கடலுக்கு கரையே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியணும், சில பாவங்களுடைய தாக்கம் கடல் அளவுக்கு ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பாவங்களுடைய தாக்கம் இருக்கு பாருங்க. முக்கியமாக ஷிர்க், அல்லாஹ்வுக்காக இணை, அல்லாஹ்வுக்கு ரப்புக்கு இணை வைக்கிறது கடலை விட பயங்கரமான பாவமா மாறிடும். அதனால கடல் ரசூலுல்லாஹ் சொன்னது, அது எப்படி அது கடல் அளவு ஒருத்தன் பாவம் செய்வானான்னு நம்ம சிந்தனை தோணுத, அடிச்சு விட்டுரும். விபச்சாரம் இருக்குது பாருங்க, அந்த பாவமும் அப்படிதான். அல்லாஹ் பாதுகாக்க. ஷிர்க் ஒத்துக்கவே மாட்டான் அல்லாஹ் தஆலா. ஜாதக, ஜோதிட, எண்கணித, சாஸ்திர, சம்பிரதாய, சூனிய, மந்திர, பலாய், இதுல போய் உள்றான் பாருங்க. இந்த நபர்களும் இப்படிதான். பாவம் அப்படி அடர்த்தியான பாவமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாவத்தோட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் அந்த கடல் நுரையை விட மேலாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தையும் இல்லாமலாக்கக்கூடியதுதான் இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் தஸ்பீஹ். தினசரி வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் எதையாவது ஒண்ணு, மொத்தத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/4 மணி நேரத்தை ஒதுக்குறாரு. அந்த 1/4 மணி நேரத்துல படைத்தவனுக்கு அவருக்குள்ள உரையாடல் தஸ்பீஹ். அதுல யார்ட்டையும் மனிதர்களெல்லாம் பேச மாட்டாரு, செல்போன் எல்லாம் தூக்கி தூர போட்டுருவாரு. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன், அல் குர்ஆன் ஷரீஃப் இம்மையிலும் மறுமையிலும் ஒளி, இம்மையிலையும் ஒளி, மறுமையிலையும் ஒளி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சூரா கஹ்ஃப் எடுத்துக்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எடுங்களேன் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதப்படக்கூடிய சூரா கஹ்ஃப், சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு வாரம், ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரைக்கும் அவருக்கு ஒளியாகவே மாறி விடுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல பாதுகாப்பாக ஆகி விடுகிறதுன்னு சொன்னாங்க. 1-2 அல்ல கஹ்ஃபுக்கு. மறுமை நாள்ல ஆகிரத்துல என்ன நிலைக்கு அவரை கொண்டு போகும்னு சொன்னா, ஜிபு 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 ஜிபுண்டு பளிச்சு பளிச்சு பளிச்சென்று மின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒளி வெள்ளத்தை அவனுக்குள் பாய்ச்சி அந்த கஹ்ஃபுடைய பழக்கம் உள்ளவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்தோம். இருள்களில் இருந்த பாதையில், இருள் நிறைந்த பாதையில் இருந்து அவனுக்கு ஒளிவிடக்கூடிய அளவுக்கு நரகத்தின் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து, நரகத்துடைய அத்தனை இதுகளையும் தாண்டி சொர்க்கத்துடைய தடைகளை தகர்த்தெறிந்து சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கும்னாங்க கஹ்ஃப். அன்னைக்கு நம்ம கஹ்ஃப் எத்தனை பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் செய்வோம். உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக எல்லாமே கரெக்டா கட் அண்ட் ரைட்டா பண்ணுவார். அவருடைய வேலைகள்ல ரொம்பவுமே பர்ஃபெக்டா இருப்பார். ஆனா இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குதா நமக்கு? இல்ல சகோதரர்களே, கிடையாது. முஸம்மில், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முஸம்மில், சூரா முஸம்மில். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஒரு காரியத்துல உனக்கு ஒருத்தர் மூலமா சாதிக்கணும்னு சொல்லி நீ விரும்பினா சூரா முஸம்மில் அதிகமாக ஓதிக்கொண்டு அந்த நபர்கிட்ட போ. அவர் நிச்சயமாக உனக்கு அவர் வழிவகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றுவான்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள். குர்ஆன் ஷரீஃப் ஒரு நாளும் ஒரு பேஜ் ஓதாம இருக்கக்கூடாது. ஒரு நாளும் ஒரு பேஜ் கூட ஓதாம என் காலம் கழிஞ்சதுன்னு சொல்றது ஒரு பெரிய தரித்திரம் சகோதரர்களே. தினசரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அப்படியே எடுத்து ஒரு பக்கம், ஏதாவது ஒரு பேஜ், டெய்லி ஒவ்வொரு பேஜ் போதும். ரொம்ப ஒண்ணு பாரதூரமா இல்ல, ஒரு 10 ஆயத்து இருக்குமா, ஒரு 5 ஆயத்து இருக்குமா, ஆனாலும் குர்ஆன் பார்க்காம அவர் இல்ல. ஜனாசா ஆகிற வரைக்கும் குர்ஆன் பார்த்தார். இன்னைக்கு பார்க்க அவர் வரல. ஜாகிர் பாய் அவருடைய தகப்பனார் கடைசியில பார்த்தது குர்ஆன் தானே. இறந்து போனது தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் அப்படி கட்டல்ல விழுந்து இறந்து போனாங்க. அவங்க நம்ம ஏதோ ஒரு அப்பான்னுவாங்களே, இப்ராஹிம் அப்பான்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனார் தலப்பாவோட தான் இருப்பாரு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கபூலியத்தை கொடுத்தான் பாருங்க. தஹஜ்ஜத் தொழுகை எந்திக்கிறாரு. தஹஜ்ஜத் தொழுகை எந்திரிச்சிட்டு 2 மணிக்கு எந்திக்கிறாரு. எந்திக்கும் போது இவங்க என்ன 2 மணிக்கு எந்திக்கிறாங்கன்னு மனைவி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஏன் 2 மணிக்கு எந்திக்கிறீங்களேன்னு, இல்ல கொஞ்சம் தொழுகணும்னு விரும்பினேன், சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க. தகப்பனார் 2 மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் 4 மணிக்கு அந்த அம்மா எந்திக்கிறாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லியும் கூட எந்திக்கலையே, படுத்து கிடக்குறாங்களே.
நைட்டில் ஒழுங்காக தூங்கினாதானே சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளே போய் எழுப்புறாங்க, முடிஞ்சு போச்சு. கட்டலில் ஒரு சாஞ்சி படுத்திருந்து இறந்துட்டாங்க. கால் அப்படி தொங்க போட்டால் என்னமோ சொல்லுவார் அவர். கடைசியில் அவங்க பார்த்தது குரான் தான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அல்லாஹ் தஆலா கபூலியத்தை ஒரு ரப்புக்கு, ஒரு மனிதனுக்கு ரப்பு கொடுக்குறான்னு சொன்னா அது குரானுடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் கொடுப்பா சகோதரர்களே. தினசரி ஓதிவிட வேண்டும். எவ்வளவு பெரிய பிஸி மேன், ஷெட்யூல்டு அப்படி இப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தாலும் எங்கேயாவது டிராவலே பயணமா இருக்கிறார். எப்போதுமே டிராவலே தான் வாழ்க்கைன்னு இருந்துகிட்டு இருக்கிறார். பயணமே வாழ்க்கைன்னு இருந்துகிட்டு இருக்கிறார். இந்த வாகனத்துல கையில வச்சுக்கணும். செல்போனை விட நான் சொல்லுவேன், ஒரு சின்ன குரானை கையில வச்சு ஓதுங்க, பரக்கத்து. செல்போனை விட கட்ட கட்ட குப்பையில் அதுல இருக்குது. அதனால ஒரு குரான் எடுத்து கையில வச்சு ஓதிக்கிட்டே இருங்க. அது ஒரு பெரும் பரக்கத், பெரும் நிஅமத் சகோதரர்களே. மூணாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருள் தொழுகையின் மீது பற்று. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகை மூணுமே இருள்கள்ல தொழுகிறது தான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இரவில் தொழ வரக்கூடிய மக்கள் இருள்களின் ஒளி அப்படின்னுவாங்க. இந்த ஒளி தொடரும், மரணத்திற்கு பிறகுள்ள கபர்ல தொடரும், கபர்ல இருந்து மஹ்ஷர்ல தொடரும், மஹ்ஷர்ல இருந்து சொர்க்கம் வரைக்கும் தொடரும். சொர்க்கத்துடைய வாசலை திறக்கும் போது அணைஞ்சிரும், அல்ஹம்துலில்லாஹ் உள்ள போயிட்ட அப்படின்னு சொல்லி. அதுங்கட்டியும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ? தியாகம். இந்த தியாகத்தை நீங்கள் செய்யும் போது இஷா, ஃபஜ்ர், மக்ரிப் இந்த மூன்றுலேயுமே என்ன சொல்றது, ஒரு பிடிவாத குணம் வேணும். ஒரு பிடிவாத குணம் வேணும். இந்த மூன்று என் வாழ்க்கையில நான் இமாம் ஜமாத்துல தொழாம இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ்வும் பிடிவாதக்காரன். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு நன்மையான காரியத்துல பிடிவாதமாக இருக்கிற பட்சத்துல ரப்புல் ஆலமீனும் உங்களுக்கு தருவதில் பிடிவாதமாக இருப்பான், உங்களை மன்னிப்பதில் பிடிவாதமாக இருப்பான், உங்களை அரவணைப்பதில் பிடிவாதமாக இருப்பான், உங்களின் மீது ரஹ்மத் செய்வதில் பிடிவாதமாக இருப்பான். நீ எவ்வளவு பெரிய பாதியாக இருந்தாலும் சரிதான். ஏன் மறுமை நாள்ல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கருப்பு திரைக்குள்ளதான் என்ன செய்வான்டா, விசாரணை நடத்துவான்டாங்க ரசூலுல்லாஹ். கருப்பு திரை இருட்டா இருக்கும், உள்ளுக்குள்ள அவர் போவாரு, அப்பவே இவர் பயந்து நடுங்கிடுவார். ஏன்னா ஃபுல்லா கருப்பு திரை போட்டா எப்படி இருக்கும்? கருப்பு திரை ஏன் போடுறான்? உள்ள இருக்கிற ஆள் கூட வெளியே தெரியாது. நீங்க ஒரு மாதிரி வெண்மையான ஆடை, கொஞ்சம் மெலிசான ஆடைகள்லாம் கூட சமயத்துல உள்ள கருப்பு, பயங்கர கருப்பு அப்படின்றது உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியே தெரிய விடாது. ரப்புடைய ஒரு பெரிய ரப்புடைய கருணை, அவன் உருவம் கூட தெரியக்கூடாது. விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவன் பயப்படுறது கூட அங்க தெரியக்கூடாது, மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்னு போடுறானே. வாழ்க்கையில நம்ம என்னத்தை அள்ளி கட்டிக்கிட்டு கொண்டு போறோம்? இதை விட சொல்லுங்க, இதை விட வேற என்ன செல்வம் நமக்கு தேவை? உலகத்தின் செல்வங்கள் நமக்கு நிலையானதா? மரணத்தோட ஃபினிஷ் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவு பெரிய பாரதூரமான அப்படி இப்படின்னு இருந்தாலும் எல்லாமே க்ளோஸ். வறுமை நாள்ல இதல்லவா எனக்கு மிகச்சிறந்த ஒரு வரம், மிகச்சிறந்த நிஅமத். அந்த இருள், அந்த கருப்பு திரைக்குள்ள விசாரிக்கப்படுகிறான். உள்ள போகும்போது பதட்டத்தோடு போனவன் அந்த புர்கா, அந்த பர்தாவை விட்டு வெளியில் வரும்போது முகம் ஒளியானவனாக வெளியில் வருகிறான், சந்தோஷத்தோட வெளியில் வருகிறான். அல்லாஹ் இதை பற்றி சொல்லுவான் குர்ஆன்ல, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா. அந்த நாளையில் வலது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவரின் முகத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஹாஉம் இக்ரஊ கிதாபியா, ஆனந்தத்தில் துள்ளுவான். இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா. கேள்வி கணக்கு வரும்ன்றதை நான் உறுதியா நம்பணும்பா. இந்த சந்தோஷத்துல நம்மளாம் பேசிக்கிறோமே, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது மாணவர்கள் அந்த தப்புராம் இதுல இது பண்ணிடுவானுங்க, வெற்றி பெற்றுவான். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா, உண்டமா அல்ல என்ன கடவுள் விடுறடா, ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவான். நீ பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டவன். கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டான், பில்டப் பண்றதுக்காகவே பேசுவான். ஆனா இங்கே பில்டப் எல்லாம் கிடையாது, உண்மையாவே அவங்க சொல்லுவாங்க,
கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. நாங்கள் அந்த கேள்வி எனக்கு வரும்ன்றத பயந்து பயந்து வாழ்ந்தோம்பா. ஒருத்தவங்கள்ட்டையா போய் காட்டுவாங்க, என் பட்டோலையை பாரு, என் பட்டோலையை பாரு, என் பட்டோலையை பாரு, எனக்கு அல்லாஹ் சொர்க்கவாதின்னு கொடுத்துட்டான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கவாதின்னு கொடுத்துருக்கான், என்னுடைய கேள்வி கணக்கெல்லாம் லேசாக்கிட்டான், நான் என்னெல்லாமோ பண்ணி வச்சிருந்தேன், அந்த பாவத்தெல்லாம் மறைச்சு நீ போ உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான்னு கருப்பு புர்கால இருந்து வெளியில வந்து ஓன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா இன்பத்தில் துடிக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷ்மாலி, இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவன், அவனுக்கு கருப்பு புர்காவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பட்டவர்த்தனம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சபையோர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தப்படுவது அப்படின்றது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. சபையோர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தப்படுவதுன்றது அவமானத்தின் பெரும் அவமானம். சபையோர்கள் முன்னிலையில் பெற்றெடுத்த தாய் தகப்பன் முன்னே, கட்டிய மனைவிக்கு முன்னே, பெற்றெடுத்த மக்களுக்கு முன்னே, சபையோர்களுக்கு முன்னே, ஒட்டுமொத்த நமக்கு மதிப்பு தந்த அத்தனை மக்களுக்கு முன்னே ஒருவன் அவமானப்படுத்துவது என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இது ஒன்னே போது நம்ம திருந்தி வாழ்றதுக்கு. அல்லாஹ் சொல்கிறான் பிஷ்மாலி வயக்கூல் யாலை தனி லம்பூத்த கிதாபியா, இது தராமல் இருந்திருக்க தொலைக்க வேண்டுமே, இதை தராமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹைசாபியா, இப்படி எல்லாம் கேள்வி கணக்கு கேட்பான்னு சொல்லி எனக்கு தெரியாம போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர். யாலை தஹா, என்னுடைய கேடேன்னு சொல்லிட்டு தலையில இருந்து அடிப்பான். மக்கள் எரித்து போவதை போல பார்ப்பார்கள், நீ இவ்வளவு காரியம் பண்ணவனா அப்படின்னு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால ஒளியை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில. இருள் பக்கங்களா ஒளி பக்கங்களா அப்படின்னு அல்லாஹ் ஆகிரத்துல பார்க்கும்போது நமக்கு இருள் பக்கம் கம்மியா தான் இருக்கணும். இருள் பக்கம் நான் சொன்னது பாவத்தின் பக்கங்கள், ஒளி பக்கங்கள் என்று நான் சொன்னது நன்மையின் பக்கங்கள். அந்த நன்மையின் பக்கங்களை தன் வாழ்க்கையில் கொண்டவனைத்தான் அல்லாஹ் பெருமைப்பட சொல்கிறான். யௌம தப்யதுல் வுஜூஹு ஃபீ ரஹ்மத்தில்லாஹ், சில முகங்கள் அப்படியே ஜொலிக்கும். ஃபீ ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல அப்படியே ஜொலிக்கும், நம்முடைய கருணையில ஜொலிக்கும் சொல்லி அந்த கருணையாளன் நம்மையும் ஒளி பொருந்தியவர்களாக ஆக்குவானாக. உலகத்தின் வாழ்க்கையிலும் ஒளியை தருவானாக, மறுமை நாளிலும் ஒளியை தருவானாக. இன்றும் நாம் செய்த பாவங்களை பொருட்படுத்தாமல் மன்னித்து அந்த பாவ மன்னிப்பை தேடக்கூடிய தௌபாவின் எண்ணத்தையும் நமக்கு தந்து மரணத்திற்கு முன்பு நான் ஒரு பரிசுத்தமானவன், ஒளியானவன் என்ற அந்த ஒரு பட்டத்தோடு அல்லாஹ்வை சென்றடையக்கூடிய தௌஃபீகை உங்களுக்கும் பாவியான எனக்கும் தருவானாக.